ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கோம். பாபா நினைவுல இருக்கீங்களா? பாபா நினைவுலயே இருக்கோம். ஆமா, நாங்களும் பாபா நினைவுல இருக்கோம். இன்னைக்கு பாபா அவ்யக்த முரளி கொடுக்குறாங்க. 11/8/2024 முரளி. இன்னைக்கு பாப்தாதா சொல்றாங்க, உலகில எல்லா பக்கங்களிலும் இருந்து உள்ள தம்முடைய சகஜமான அதிகாரி குழந்தைகளை பாபா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜ்ய சபையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் பவித்ரத்தாவின் ஒளி கிரீடத்தை அணிஞ்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதாமா. அதிகாரத்தின் நினைவுடையதாக திலகதாரியாகவும் அவருடைய புருவ மத்தியில் அழியாத ஆசனதாரியாகவும் பார்க்க முடியுது அப்படின்னு பாபா சொல்றாங்க. இச்சமயம் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்றீங்களோ அவ்வளவு வருங்கால உலக ராஜ்யத்தின் அதிகாரி ஆவீங்க. நான் யார் அல்லது எனது வருங்காலம் என்ன, அதை இப்போதைய சுயராஜ்ய ஸ்திதியின் மூலம் தானே அது மூலமா தானே பார்க்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சதா கால ஸ்வராஜ்யத்தின் ஸ்திதியை பார்த்துட்டு இருக்காங்க. நிராகாரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் நஷா எவ்வளவு நேரம் நம்மளுக்கு இருக்கு, எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எதனாலன்னா, அநேக குழந்தைகள் தங்கள் சுயராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்றாங்க. நான் ஆத்மா அதிகாரி. அப்புறம் அதாவது இது என்னன்னா சங்கல்பத்தில் யோசிப்பது. அப்புறம் அடிக்கடி ஸ்திதியை புத்துணர்வோடு பெறுவது. அதாவது சங்க காலத்தை நினைவை இப்ப கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் ஆத்மா அதிகாரி அப்படி இருக்கிறேனா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்காங்க. நான் இவ்வாறு இருக்கிறேனா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கணும். 2வது, அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது மற்றும் இந்த கர்மேந்திரியங்களை என்னும் வேலைகளை மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற சகயோகங்கள் துணைவர்களாக மீது அதை நம்ம துணையா வச்சுட்டு ராஜ்யம் செய்வது, அதிகாரத்துடன் நடத்துவது. எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க பாபா. ஒவ்வொரு சமயம் பாப்தாதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறனா மற்றும் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டுதான் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு, நடத்துகின்றவர் நீங்கள் தான் நடத்தி கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு குழந்தைங்களாம் சொல்றாங்க. அதுபோல சுராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே அப்படின்னு பாபா நம்மளை அட்ரஸ் பண்ணிட்டு, உங்கள் சுயராஜ்யத்தில் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அனைத்தும், அதாவது வேலையாட்கள், உங்கள் மனம், புத்தி, வேலையாட்கள்னா நம்மளுடைய மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற சகயோகி துணைவர்கள் அனைவரும் உங்களுக்கு கட்டளைக்கு நடந்து அதை ஏத்துக்கிட்டு அதபடி நடக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓரிரு கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் குறும்புத்தனம் செய்யுது அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாங்க. உங்கள் ராஜ்ய சட்ட ஒழுக்கம் பதிலாக அன்பு சட்டத்தில் யதார்த்த ரீதியாக போயிட்டு இருக்குது. என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லது கொஞ்சம் மறுப்பு சொல்லுதா, நீங்க சொல்றபடி கேட்க மாட்டேங்குதா அப்படின்னு கேக்குறாங்க. எனது கை என்னுடைய சமஸ்காரம், எனது புத்தி, எனது மனம் என்று சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, அப்படி இருந்தீங்கன்னா உங்க எந்த அதிகாரத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரம் ஆகி அதுவே என்னைய அதிகாரம் செய்தா, அது சொல்றபடி நீங்க நடக்கிறீங்களா அல்லது நீங்க சொல்றபடி அது நடக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. சில நேரம் நான் அதிகாரியாகி விடுகிறேன் என்று அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க. சமயத்தின்படி சுவராஜ்ய அதிகாரி இப்போது சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரி ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா மூலம்
ஜீவன் முக்தி மற்றும் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லா உங்க கர்மேந்திரியங்கள் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா, இல்ல நீங்க அதை கட்டுப்படுத்துறீங்களா அப்படின்னு தான் ஃபுல்லா பாபா கேக்குறாங்க. ஏன்னா நீங்க சுயராஜ்ய அதிகாரின் மனசளவுல சங்கல்பத்துல நினைக்கிறீங்களா, இல்ல அதனுடைய சொரூபத்துல கொண்டு வந்துட்டீங்களா? இப்ப நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் நினைக்கிறோம், ஆனா அந்த சர்வ சக்திகளையும் காரியத்துல தேவைப்படும் போது பயன்படுத்தினாதானே. ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறத விட அந்த பொருளை பயன்படுத்தும் போது அதுக்கு மதிப்பு இருக்கு. அதான் பாபா கேக்குறாங்க. அதாவது நீங்க அதிகாரியா இருக்கீங்களா, அல்லது அது உங்களுக்கு என்னுடைய கைன்னு சொல்றீங்க, என்னுடைய மனம்னு சொல்றீங்க. இப்ப என்னுடைய குழந்தைனா என் குழந்தை என் பேச்ச கேட்கணும். அப்படி இல்லாம அது என் குழந்தைன்னு நான் சொல்றதுனால மத்தவங்க நம்புவாங்களா? அந்த குழந்தை என் பேச்ச கேட்கல, நான் சொல்ற நல்லது எதுவுமே பண்ணல அப்படின்னா நமக்கே என்ன பண்ணும், இது என்னோட குழந்தை தானே அப்படின்னு சில நேரம் நம்ம இது பண்ணுவோம், யோசிப்போம், எதையுமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அது மாதிரிதான் பாபா சொல்றேன், எனது கைன்னு சொல்றீங்க, எனது மனம் சொல்றீங்க, அப்ப எல்லாமே என்னுடையது நீங்க சொல்லும் போது அந்த அனைத்து கர்மேந்திரியங்களும் நீங்க பாருன்னா பாக்கணும், நீங்க பேசக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது. நீங்க ஒரு விஷயத்த அதான் நீங்க அமைதியில இருக்கணும், இப்ப நான் வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னா அந்த அமைதி சக்தி வெளியில செயல்படுதா அப்படின்றத பாபா ஃபர்ஸ்ட் இதுல ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, சமயத்தின் அழைப்பு இப்ப தீவிர வேகத்துடன் எல்லையற்றதாக உள்ளது. நேரம் பார்த்தா இப்ப நம்ம கையிலேயே இல்ல, எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. சின்ன சின்ன ஒத்திகை அப்பப்ப பாக்குறீங்கல்ல, இப்ப கேரளால பார்த்தோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா பார்த்தோம், இப்படி பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஒரே நேரத்துல எல்லையற்ற வரைபடம் பார்த்தீங்களா? கூக்குரல் கூட எல்லையற்றது. எங்க பார்த்தாலும் இப்ப நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, மரணங்கள் கூட நடந்துகிட்டு இருக்கு. மரணம் அடைபவர்களோடு கூடவே உயிருடன் இருப்பவர்களும் தங்கள் உயிர் வாழ்வதுல குழப்பத்தோட தான் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வாழ்க்கை வாழ்றதுக்கு பயம்தான் இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல சுயராஜ்ய அதிகாரி ஆத்துமாக்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேக்குறாரு. சோதிச்சு பாருங்க, எப்படி ஸ்தூல சாதனங்கள் பற்றி சொல்றாங்க. அதாவது பூகம்பம் வந்துச்சுன்னா இத பண்ணணும், அது பண்ணணும், நெருப்பு வந்துச்சுன்னா இப்படி பண்ணணும். அது போல நீங்க என்ன பண்ணணும், சிரேஷ்ட இது சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு. நெருப்பு வந்துச்சுன்னா இதை பார்க்கணும், பூகம்பம் வரப்ப இந்த மாதிரி காப்பாத்திரணும் அந்த இவங்க இத்தனை பேரை அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே போல சிரேஷ்ட ஆத்துமாக்களாகிய உங்ககிட்ட என்ன சாதனங்கள் இருக்கு, அதாவது இது ஆத்மாவுக்கு அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில ஆத்மா எப்படி இருக்கணும்ன்றதுக்கான வழி பாபா சொல்றாரு. சர்வ சக்திகள், யோக பலம், ஸ்நேகத்தின் காந்தம், இந்த சாதனங்கள் எல்லாமே தயாரா இருக்கா? அதாவது சர்வ சக்திகள் இருக்கா? யாருக்காவது திடீர்னு அமைதி சக்தி தேவைப்படும் போது நீங்க ஏதாவது சக்தியை கொடுத்தா அவர் திருப்தி அடைவாரா? அதாவது இப்ப யாருக்காவது தண்ணி தேவைப்படுது, அப்ப போயிட்டு நீங்க 36 வகையான உணவு அவங்களுக்கு வச்சா கூட அவங்க என்ன அவ்வளவையும் பார்த்தாலும் அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுமா? அவங்களுக்கு தேவை தண்ணி. அதே போல அவங்களுக்கு தேவை அமைதி சக்தி, சிலருக்கு தேவை ஒத்துழைக்கும் சக்தி. அந்த நேரத்துல போய் இப்ப சிலருக்கு என்ன பேசணும், ஏதாவது அன்பா நம்ம பேசி அவங்க மனசு ஆறுதல் படுத்தணும். அப்ப போய் நம்ம அமைதி சக்தி கொடுக்குறேன்னு அமைதியா போய் இருந்தோம்னா அப்ப நல்லா இருக்குமா? அவங்க ஆறுதல் அடைய மாட்டாங்க. ஆனா சில பேர் கோவப்படுவாங்க, அந்த நேரத்துல போய் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு பேசுறத விரும்ப மாட்டாங்க. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும், அமைதி சக்தியில இருந்து அவங்களோட ஆத்மாவை அமைதிப்படுத்தணும். அப்ப எப்ப எது தேவை அதுதான் பாபா முக்கியம்னு சொல்றாரு. அதனால எவர் ரெடி ஆகணும்னா அசரீரி ஆகுறதுக்கு மட்டும் இல்ல, நான் ஆத்மா அசரீரியா இருக்கேன், இந்த பயிற்சி மட்டும் பத்தாது, அது கண்டிப்பா ஆகணும், ஏன்னா நீங்க ஆத்மா தான். ஆனா எந்த சாதனங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தினால கிடைச்சிருக்கோ அவை பரமாத்மா ஆஸ்தியாக இருக்கு. அவை அந்த அனைத்து அதிகாரங்களும் எவர் ரெடியா இருக்கா? அதாவது அப்பா கொடுத்த எல்லா சக்திகள், குணங்கள் எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்களா? எப்படி செய்தித்தாள்கள்ல கேக்குறீங்க, ஏதாவது மிஷின் வேணும் அப்படின்னா உடனே வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறாங்க. அதே போல நீங்க கூட சமயத்துல அந்த என்ன சக்தி தேவையோ அதை கொண்டு வர முடியுதா? அப்ப சமயத்துல அதை கொண்டு வரலன்னா நீங்க 15 வருஷம் 10 வருஷம் யோகா பண்ணி எல்லாமே பண்ணி எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? சமயத்துக்கு என்ன சக்தி வேணுமோ அதை காரியத்துல பயன்படுத்தணும் இல்லையா? இல்லைன்னா எல்லாம் இவ்வளோ சேமிச்சு வச்சது எல்லாமே நஷ்டம் தானே அப்படின்னு பாபா சொல்றாங்க. கரெக்ட். சொல்லுங்க. அப்புறம் பாபா சொல்லுவாங்க,
அதாவது விஸ்வ கல்யாண்காரின்னு நம்மளதான் சொல்லுவாங்க, கல்யாணி அப்படின்னு. உலகை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, சர்வ சாதனங்களும் எவர் ரெடியா இருக்குதா அவங்க கிட்ட? சர்வ சக்திகள் உங்கள் கட்டுப்பாட்டுல என்ன நடக்குதா? கட்டளை சொன்னீங்கன்னா அது சங்கல்பம் செய்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நிர்ணய சக்தியாக ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்துல நிர்ணய சக்தி ஆகணும். எது தேவை அப்படிங்கறத நம்ம புத்தியில கொண்டு வந்து அந்த தேவைக்கான அறிகுறிய ஒரு வினாடிக்கு கம்மியாவே எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சுயராஜ்ய அதிகாரி ஆஜர் என்று சொல்லலாம். அப்படின்னா அந்த சக்திகளும் நம்மளுக்கு அந்த ஒரு செகண்ட்லயே நம்மளுக்கு அதை நான் ஆஜரா இருக்கிறேன் அப்படின்னா சக்தியும் நம்மளுக்கு வந்துடும். அது போல கட்டளைப்படி உள்ளதா? நீங்க கட்டளை போட்டீங்கன்னா அதுக்கு அதுபடி அந்த சக்திகள் உங்களுக்கு அனுபவமாகுதா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லது ஒரு நிமிடம் தனக்கு கொண்டு வருவதற்கு டைம் எடுக்குதா? அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும்னு யோசிக்க உங்களுக்கு டைம் எடுக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சமயத்தில் யாருக்கும் என்ன வேண்டுமோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் என்னவாகும்? அதனால் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் இந்த சங்கல்பமோ நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். அது அந்த டைமுக்கு தேவையில்லைன்னா, தேவைப்படுறப்போ கொடுக்கலன்னா அது வேஸ்ட் மாதிரி ஆயிடுது. சக்திகள் இருந்தும் அது வீணா போன மாதிரி ஆயிடுது. இனி என்ன நடக்கும்? அப்போ என்ன செய்யணும்? அநேக விஷயங்கள் நடந்து போன அப்புறம் நடக்க போகுது. இப்ப வரக்கூடிய காலத்துல நிறைய நடக்க போகுதுன்னு சொல்றாரு. நடக்க போகுது. இதுவோ ஒத்திகை தான். இப்பெல்லாம் நடக்கிறது நம்மளுக்கு ஒரு ஒத்திகை மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கேட்டீங்க தானே. இப்போ 6 மாதம் தயாரான நிலையில் அது ஒரு சின்ன மணி ஓசை எழுந்திருக்கு. இப்போதைக்கு பெரிய மணி அடிக்கும். முதல்ல பெரிய மணி ஒலிக்கும், அதன் பிறகு முரசு ஒலிக்கும். அப்போ வெற்றிக்கான முரசும் ஒலிக்கும். அப்போது பயப்படுவீங்களா அப்படின்னு நம்மளை கேக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவீங்களா? சக்தி சொரூபம் ஆத்மாக்களே, என்ன சொரூபமா இப்ப காட்ட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பயம் இருந்தா அந்த சக்தியும் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு. இப்ப சக்திகள்னா இந்த தேவதைகளை சொல்றாரு. தேவதைகள்னால என்ன காட்டுறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்கள அப்படி பாக்குறதுக்கு சக்திசாலியா காட்டுறாங்கல்ல, சிங்கத்து மேல உட்காந்து. அப்ப அப்படிப்பட்டவங்க தானே நீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இருக்கிறப்போ சதா சக்திகளும் சிலருக்கு 4 புஜம் இருக்குது, சிலருக்கு 5 புஜம், சிலருக்கு 8 புஜங்கள் அப்படி காமிக்கிறாங்க. 16 புஜங்கள் கூட காமிக்கிறாங்க. சாதாரணமாக காட்டுவதில்லை. இந்த புஜங்கள் சர்வ சக்திகளின் அடையாளமாக இருக்குது. எனவே சர்வ சக்தியின் மூலம் கிடைத்துள்ள தங்களின் சக்திகளை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக சமயம் வரும்போது வெளிப்பட்டு விடும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் நாள் முழுவதும் தனக்காக பலவித சக்திகளை பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே அதை பயன்படுத்தி நம்ம பயிற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. முதல் என்று அப்படி இல்லை, இப்போதான் முதல்ல அப்படிதான் வருது அப்படின்னு கிடையாதாமா. அதிகாரம் முழு நாளில் எதுவரை காரியத்தில் ஈடுபடுகிறதா? நம்மளுக்கு சொன்ன பேச்ச ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அதை கட்டுப்படுத்தி செயல்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். நானும் ஆத்மா எஜமானனாகவே இருக்கிறேன் என்று அப்படி நினைக்க கூடாது. எஜமானன் ஆகி கட்டளையிடுங்கள். உங்களுடைய கர்மேந்திரியங்களுக்கு கட்டளையிட்டு அதுபடி செய்ய முயற்சி செய்யுங்க மற்றும் சோதித்து பாருங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு நாளுமே இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஒவ்வொரு கர்மேந்திரியத்திலும் பாபா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை கேட்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. ஆனா அது உண்மையா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது சொல்லி பார்க்கணும். நம்ம சொல்படி குழந்தை கேக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இதேதான் பாபா சொல்றேன். நான் ஆத்மா எல்லாமே எனக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கு. என் கர்மேந்திரியங்கள் நான் சொன்னா கேட்கும் அப்படின்னு இருக்க கூடாது. நீங்க சோதனை பண்ணி பாருங்க. இப்ப இன்னைக்கு கண்ணு பார்க்க கூடாது, சில விஷயங்களை கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாம அப்படி இருக்கா அப்படின்னு அதுக்கு ஆர்டர் போட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் மன்மனாபவ என்னும் கட்டளை இடும்போது மனம் எதிர்மறையை நோக்கி செல்கிறது.
இப்போ நம்ம பாபாவை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருது மற்றும் வீணான எண்ணங்களை அது வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. இது அன்பு மற்றும் ஒழுங்காக இருக்குதா, இதுதான் பாபா மேல உள்ள அன்பா, இதுதான் நம்ம பாபா சொல்ற வழியா அப்படின்னு கேக்குறாங்க. கட்டளையிட்டு இனிமை சொரூபமாகணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் பிரச்சனையின் அனுசாரம் பரிஸ்திதி அனுசாரம் அப்படின்னா கோபத்தின் மகாரூபம் அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சூட்சும ரூபத்தில் கூட ஆவேசம் அல்லது சிடுசிடுத்தல் வந்துட்டு இருந்துச்சுன்னா இது என்ன கட்டளையா அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாபா இப்ப மன்மனா பவ அப்படின்னு நீங்க ஒரு கட்டளை போடுங்க. உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நம்ம எப்படிதான் பாபாவோட ஞானத்தை அப்ளை பண்றதுன்னு யோசிக்கிறோம்ல, அதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப மன்மனா பவனா மனசுல அப்பாவோடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அப்ப யோகா பண்ண உட்காடுறீங்க, இன்னைக்கு பாபாவை நினைக்க போறேன்னு அப்ப போயிட்டு எதிர்மறை எண்ணங்கள் வீண் எண்ணங்கள்லாம் வந்தா இது உங்க கட்டுப்பாட்டுல மனசு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றோமா, இன்னைக்கு ஃபுல்லா இனிமையா இருக்கணும், கோவமே படக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப சில நேரம் பிரச்சனை வருது, இல்ல பரஸ்திதி ஏதாவது ஒருத்தர் மூலமா குழப்பம் வருது, இல்ல கோபம் அந்த அளவுக்கு கோபப்படல, ஆனா சின்ன சிடுசிடுன்னு பேசுறது, இல்ல சின்ன சின்ன வெறுப்ப காமிக்கிறது, முகத்தை சுளிக்கிறதுன்னு இருந்தா கூட அது இனிமை தன்மையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நடக்கல, கட்டளைப்படி நம்ம சொன்னதுபடி நடக்கல. அப்ப நான் வந்து பணிவுள்ளவர் ஆகணும் அப்படின்னு கட்டளை இன்னைக்கு போடுறேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கேன், பணிவாதான் இருக்கணும் அப்படின்னு நான் கட்டளை போட்டா திடீர்னு வாயுமண்டலம் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வருது, யாராவது நம்மள அதட்டுற மாதிரி பேசுறாங்க, அப்ப வந்து நான் பணிஞ்சு போல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நான் சொன்னபடி என்னுடைய மனம் புத்தி சன்ஸ்காரம் நடக்கல. அப்ப நம்ம சொல்றோமா, கொஞ்சம் எதுவரை பணிஞ்சு போய்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் நம்மளோட அதான் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய அந்த ரோலை வந்து பிளே பண்ண வேண்டியிருக்கு. நான் மட்டும்தான் பணிஞ்சு போய்கிட்டே இருக்கணுமா எப்ப பார்த்தாலும்? ஏன்னா சில இடத்துல ரொம்ப நம்ம கணவன் மனைவினா பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப பணிஞ்சு போவாங்க, சில இடங்கள்ல கணவன் ரொம்ப பணிஞ்சு போவாங்க. அப்ப நான் மட்டும்தான் பணிஞ்சு போகணுமா, நான் தான் சாகணுமா, நான் தான் மாறணுமா, இது என்ன லவ் அண்ட் ஆர்டரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஆனா உலகத்தின் மீது கூக்குரலிடும் துக்கத்தில் இருக்கும் ஆத்துமாக்கள் மீது, உலகத்து மீது நீங்க இரக்கம் காட்டுறது, அப்புறம் உலகத்துல எவ்வளவோ ஆத்துமாக்கள் துடிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க இரக்கம் காட்டுறது எல்லாமே செகண்ட். ஃபர்ஸ்ட் தன் மீது இரக்கம் காட்டுங்க. நீங்க நினைச்சபடி உங்க மனம் புத்தி சன்ஸ்காரம் நடக்குதா, கர்மேந்திரியங்கள் நடக்குதான்னு பாருங்க. முதல்ல தனது அதிகாரத்தை தக்க வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுவாங்கல்ல, முதல்ல வீட்லயே நீ சொல்றத கேட்க மாட்டாங்க, அப்புறம் நீ ஆபீஸ்ல வந்து எல்லாரையும் ஆர்டர் போட்டா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அப்ப முதல்ல நம்ம சொல்றத நம்மளுடைய ஆத்மா கேட்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆத்மாக்களுக்கு நம்ம இரக்கம் காட்ட முடியும். இன்னும் போக போக உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு பாபா சொல்றாரு. நீங்க நாலாபுறமும் சகாஷ் கொடுக்கணும். ஏன்னா அப்படி ஆத்மாக்கள் துடிப்பாங்க, அமைதி இல்லாம, அன்பு இல்லாம. அந்த அப்ப வைப்ரேஷன் கொடுக்கணும். மனசு மூலமா வாயுமண்டலம் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல உருவானா கூட நீங்க போனாலே அந்த இடம் அமைதி ஆயிடணும். அப்படி மனசு மூலமா என்ன பண்ணணும், அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன்ஸ மாத்தணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்யணும். இதற்கு முன்பு கூட பாபா சொன்னாரு, இதுவரை யார் யார் எதுவரை சேவைக்கு நிமித்தமா இருக்காங்களோ நல்லா பண்ணிருக்காங்க, இனியும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப சமயத்திற்கேற்ப தீவிர வேகத்துல போகணும். எல்லையற்ற சேவை அவசியம் நிறைய இருக்கு. எனவே இப்ப முதல்ல ஒவ்வொரு நாளையும் சோதனை பண்ணுங்க. சுயராஜ்ய அதிகாரம் எதுவரை இருந்தது? ஆத்மா சுயராஜ்ய எஜமானனாகி கர்மேந்திரியங்களை நடத்தணும். சுயராஜ்ய அதிகாரினாலே சுயத்துக்கு நான் தான் ராஜா, நான் சொல்றத என்னுடைய கர்மேந்திரியங்கள், கண் காது மூக்கு இந்த கர்மேந்திரியங்களும், அப்புறம் ஞான ஏந்திரியங்கள்னு பாபா சொல்லுவாரு, மனம் புத்தி சன்ஸ்காரம். இந்த கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் ஆத்மாவுடைய இந்திரியங்கள் இது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் சுயராஜ்ய அதிகாரி. அப்படி இருந்ததா? ஆத்மா எஜமானனாகி கர்மேந்திரியங்களை நடத்துச்சா? அப்ப நினைவு சொரூபம் ஆகணும். நான் எஜமானன், இந்த துணைவர்கள் மூலம் சகயோகிகள் மூலம் காரியம் செய்ய வச்சிட்டு இருக்கேன். அப்படி அந்த சொரூபத்துல இருந்து கர்மேந்திரியங்கள் அனைத்தும் உங்கள் முன்னாடி இதோ வந்துட்டேன் பிரபு அப்படின்னு வந்து நிக்கிதா? முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது அப்ப வீண் சங்கல்பங்களை அழிச்சிடுங்க.
இன்று சன்ஸ்காரங்களை அழிச்சிருங்க. இன்று நிர்ணய சக்தியை வெளிப்படுத்துங்க. ஒரே அடியில கர்மேந்திரியங்கள் அனைத்துமே மனம், புத்தி, சன்ஸ்காரமும் எதை செய்ய விரும்புறீங்களோ அதை செய்யணும். இப்ப சொல்றீங்க இல்லையா, பாபா விரும்புறதோ இததான். அதாவது பாபா இப்ப இது வரைக்கும் என்ன சொன்னார்னா, நீங்க சொல்றத உங்களுடைய கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் கேட்கணும். அப்படி கேக்குதா, அதை நீங்க சோதனை பண்ணி பாக்குறீங்களா, உங்களோட ஆர்டர் போட்டா வேலை செய்யுதான்னு கேக்குறாரு. ஆனா இப்ப அந்த அளவு நடைபெறல. பிறகு சொல்றீங்க, எதை நான் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோமா, பாபா நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, நீங்க என்ன விரும்புறீங்களோ, இப்படிலாம் இருக்கணும் என் குடும்பம், இப்படிலாம் என்னுடைய உறவுகள் இருக்கணும்னு நினைச்சோம், அது நடந்துருமா? எப்பனா நம்ம சுயராஜ்ய அதிகாரியா ஆகும்போது. இவ்வளவுதான் பாபா சொல்ல. என்ன செய்யணும்னு இப்ப புரிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்ல, தனது அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, காரியத்துல பயன்படுத்தி வெற்றி அடைங்க. சொல்லுங்க. சமஸ்காரம் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறது, சமஸ்காரம் செய்வதில்லை ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. உங்கள் கட்டளைப்படி நடப்பதற்கு சமஸ்காரம் கட்டுப்பட்டுள்ளதா அப்படின்னு கேக்குறாங்க. எஜமானன் தன்னை கொண்டு வரணும், சேவைக்காக மிக மிக அவசியம் உள்ளது. மற்றவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. இதுவோ ஒன்றும் இல்லை, மிகவும் நாசுக்கான சமயம் வரப்போகுது. அப்போ அத்தகைய சமயத்தில் நீங்கள் பறக்கும் கலை மூலம் பரிஸ்தா ஆகி நாலாபுரமும் சுற்றி வந்து யாருக்கு சாந்தி வேண்டுமோ, யாருக்கு குஷி வேண்டுமோ, யாருக்கு திருப்தி வேண்டுமோ பரிஸ்தா ரூபத்தில் ஷகாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் அவர்களை அனுபவம் செய்ய வைக்கணும். நம்ம திருப்தி கொடுத்தோம்னா அவங்களும் அதை அனுபவம் பண்ணணும் அப்படிங்காங்க. எப்படி இப்போது அனுபவம் செய்யறீங்களா இல்லையா, அதே மாதிரி தண்ணீர் கிடைத்து விட்டது, அதிக தாகம் தணிந்து விட்டதுன்னு அவங்க உணரணும். உணவு கிடைத்து விட்டது, கூடாரம் கிடைத்து விட்டது, தங்கறதுக்கு இடமும் கிடைச்சிட்டு, ஆதரவு கிடைச்சிட்டு, அது போல அனுபவம் அவங்களுக்கும் ஆகணும். பரிஸ்தா மூலம் சாந்தி அடைந்து விடுகிறது, சக்தி கிடைத்து விட்டது, குஷி கிடைத்து விட்டது. அது போல சூட்சும சரீர வாகம், அதாவது கடைசி ஸ்திதி, சக்திகளின் ஸ்திதிகள் உங்கள் கடைசி வாகனமாக ஆகும். பரிஸ்தாவா இருந்தா மாதிரி நம்ம உலகத்துல எங்க என்ன தேவையோ அந்தந்த ஆத்மாக்களுக்கு நம்ம அங்க போய் நம்மளே கொடுக்க வேண்டியதா இருக்கும். மேலும் நாலாபுறமும் சுற்றி வந்து அனைவருக்கும் சக்தி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சாதனங்கள் கொடுப்பீங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையும் கொடுப்போம். உங்களுடைய ரூபம் முன்னால் வருகிறதா, நம்ம எப்படி இருப்போம் அந்த நேரத்துல அப்படிங்கிற உங்களுடைய ரூபம் கண்ணில் இப்ப தெரியுதா கேட்க இமர்ஜ் செய்யுங்கள். அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பரிசாக்கள் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாங்க, சகாஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது சொல்வாங்க, நீங்க பாடல் பாடுறீங்க இல்லையா, சிவசக்திகள் வந்தார். அப்ப சிவ பரமாத்மா வந்தாரு, சக்திகள் மூலம் நான் சர்வ சக்திவான் தாமாகவே வெளிப்படுவார். அதாவது உங்களை பார்த்து உங்களுடைய அப்பா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு மத்தவங்க கேட்டு நம்மளுடைய பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்களாம் நம்மளை பார்த்து. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாட்டு நம்மளுக்கு நினைவு இருக்குது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதுவரை என்ன செஞ்சீங்களோ, என்ன நடந்ததோ அது சமயத்திற்கேற்றவாறு நல்லதிலும் நல்லதாகவே நடந்தது. இப்போதும் இனிமேலும் நல்லதிலும் நல்லதாக தான் நடக்கும். நீங்கள் பயப்படல அப்படின்னு கேக்குறாங்க. செய்திகள் கேட்டு பார்த்து பயந்தீங்களா? இவ்வளவும் இது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உங்கள்ட்ட அனைத்துமே இருக்குது, எல்லா சக்தியும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரி பயப்படுற விஷயம் இது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பிறகும் கூட என்ன உங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் சகோதர சகோதரிகள், நம்ம இங்க பிரம்மகுமாரிகள்லாம் நம்ம சகோதர சகோதரிகள். எனவே அவர்களுக்கு சேவை செய்வதும் கூட நல்லதுதான், அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்றது நல்லது. இப்போது ராஜ அதிகாரம் அழியாத ஆசனதாரியே அதுவே அமர்ந்திருக்கு. நம்ம அந்த அதிகார ஆசனத்திலேயே அமர்ந்திருக்கணும், மேலே கீழே வரக்கூடாது. அதான் நம்ம அந்த சுய தர்மத்துல இருக்கணும், ஆத்மா அப்படிங்கிற இதுலயே அமர்ந்திருக்கணும் அப்படிங்காங்க. பிறகு பாருங்க,
அரசினருக்கும் கூட சாட்சாத்காரமாகும். இது பெரிய பெரிய அரசியல்ல உள்ளவங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். இதுதான் இதேதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆசனத்திலிருந்து கீழே இறங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால உங்களுடைய ஆசனத்துல இருந்தே இறங்க வேண்டாம். அதிகாரத்தை விடாதீங்க. அதிகாரத்தை ஒவ்வொரு நேரமும் நடத்துங்க. சுயத்தின் மீது, மற்றவர்கள் மீது அல்ல. நம்ம மீது தான் நம்ம அதிகாரத்தை இது பண்ணி நம்மளுடைய சக்திகளை பிரயோகப்படுத்தணும். மத்தவங்க மீது கிடையாது. மற்றவர்கள் மீது நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பாபா அதை ரொம்ப அழுத்தமாவே பாபா சொல்றாங்க. நிறைய புது புது குழந்தைகள் வந்திருக்காங்க. நிறைய விருத்தி ஏற்பட போகுது, பெருசாக போகுது பாபாவுடைய யஜ்யம். யார் இந்த கல்பத்துல இப்ப முதல் தடவையா வந்திருக்காங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. மதுபனுக்கு யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களோ அவங்க கை தூக்க சொல்றாரு. நன்றாக செஞ்சீங்க, தைரியம் வச்சு வந்துட்டீங்க. எப்படியோ புருஷார்த்தம் பண்ணி ஒரு வழியா வந்துட்டீங்க, வந்து சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா? யார் அமர்ந்தார்களோ அவர்கள் அமர்ந்து விட்டார்கள் மற்றும் எதுவும் நடக்கல. தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லாம பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி மதுபனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஒரு காரியத்திலயும் தைரியம் வேணும், புரிஞ்சுக்கோங்க. தைரியம் இருந்தாலே வெற்றி தான். தைரியம் குறைவா இருந்தா வெற்றியும் குறைஞ்சிரும். அதனால தைரியம் அப்படி மற்றும் பயமற்ற தன்மை இருக்கணும். பயப்படாதீங்க. இது என்ன நடந்துட்டு இருக்கு? யாரோ இறந்து கொண்டிருக்காங்க, யாரோ இருந்துட்டு இருக்காங்க. பயம் உங்களுக்கு வருது. அப்ப உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லி பயம் உங்களுக்கு வருதா? பயமற்று நீங்க இருக்கணும். சரிதான், அவங்களுக்கு நடக்குது, என்ன பண்ண முடியும் நீங்க? இப்ப கேரளால வயநாடுல நடக்குது, அங்கங்க ஏதாவது ஆத்மாக்கள் இறந்துட்டே தான் இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு சாந்தியின் சகயோகம் கொடுங்க. அப்ப உயிர் போனவங்களை விட உயிரோட அந்த உறவுகளை இழந்துட்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப மன வருத்தத்திலையும் மன அசாந்தியில இருப்பாங்க. அவங்களுக்கு அமைதி சக்தி கொடுங்க. பயத்துல வராதீங்க. பயம் என்பது பெரியதிலும் பெரிய பூதம். எல்லா பூதங்களை கூட வெளியேற்றிடலாம், ஆனா பயத்தின் பூதம் வெளியேறுவது மிக கடினம். அதனால பாபா சொல்றாரு, எந்த விஷயத்து மீதும் பயப்படாதீங்க. வெறுமனே இறப்பவர்களின் பயம் மட்டும் இல்லையா, இவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படின்னு மட்டும் இல்ல, நிறைய பயம் இருக்கான். கணவனுக்கு பயம், குழந்தைங்களுக்கு பயம், ஆபீஸ்ல வேலை பாக்குற மேனேஜர்ஸ்க்கு பயம், எல்லாத்துக்கும் நம்ம பயப்படுறோம். அவதான் பாபா சொல்றாரு, தனது பலவீனத்தின் காரணத்தினாலதான் பயம் வருது. அதனால நீங்க எப்படிப்பட்ட ஆத்துமா அனைத்திலும் பயமற்றவர் ஆகணும்னா அதுக்கு சகஜ சாதனம் சதா தூய்மையான மனம், உண்மையான மனம். அப்ப பயம், அதாவது தூய்மையான மனம் உண்மையான மனம் எப்ப இருக்கும்? ஆத்மஸ்திதியில இருக்கும் போதுதான். அப்ப பயமே உங்களுக்கு வராது. அவசியம் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நிறைஞ்சிருக்கு, அதனாலதான் பயம் வருது. அதனாலதான் பயம் வருது. ஏதாவது ஒரு வீண் விஷயம் ஏதோ ஒண்ணு உள்ள வச்சிருக்கோம். அப்ப மனசு சுத்தமா இல்ல. தூய மனம் உண்மையான மனம் இருந்துச்சுன்னா பயம் வராது. அந்த அப்படிப்பட்ட தூய மனம் உண்மையான மனம் இருந்தாதான் பிரபு பாபா கூட திருப்தி அடைவார். மற்ற ஆத்மாக்கள், நம்மளுடைய இதுல வரக்கூடிய ஆத்மாக்கள் கூட திருப்தி அடைவாங்க. அப்ப நல்லது. புதுசா வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புது வாழ்க்கையில பரமாத்ம பாகியத்தை அடைவதற்கான வாழ்த்துக்கள். அப்ப வெளிநாட்டுல இருந்து நிறைய அப்ப அவங்க எல்லாம் கைய உயர்த்தி காமிங்க வெளியேன்னு கேட்டப்போ ஒரு 700 பேர் கை தூக்குனாங்க. அப்போ பாபா சொன்னாங்க, அப்புறம் மகாராஷ்டிரால இருந்து ஆந்திரா பிரதேசத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க கேக்குறாங்க. அது ஒரு 4000 பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னா பாபா சொன்னாங்க, 4000 பேருக்கும் 4 கோடி மடங்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான வாழ்த்துக்களை. அப்புறம் ஒவ்வொரு மாநிலமா கேட்டு பாபா தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா வந்திருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவங்கவுங்க முயற்சி கேட்க அவங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இரட்டை நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க இவங்க எல்லாம் வந்திருக்கிறத கூட டிவியில பாக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி கூட போட்டு காமிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் பக்காவா ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அங்க உள்ள ஆத்மாக்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே கோடி கோடி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாபாவன வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்போது ஒரு வினாடி பரிசாகி விசேஷமாக எங்கே இருந்து இந்த பூகம்பம் நேர்ந்ததோ அந்த நாலாபுறங்களிலும் பரிசாகி பறக்கும் கலையின் மூலம் சாந்தி, சக்தி மற்றும் திருப்தியின் சகாசை பரவ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த சக்தியும் கொடுக்குறாங்க பாப்தாதா.
அப்ப அவங்க நிறைய தாதிகளும் வந்திருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு சொன்னாங்க, உங்கள் அனைவருக்கும் குஷி இருக்குதா கேக்குறேன். பாபா கேக்குறாங்க, அனைவருமே தாதிகளை பத்தி சொல்றாரு, அனைவருமே ஒரே வார்த்தையை தான் மனதால பாடுறீங்க. என்ன வார்த்தை? மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா. எல்லாருக்குமே பாபா பொதுவானவர் இருந்தா கூட, ஆனா என்னுடையவர் தான் எல்லாரும் சொல்றோம். அப்ப இந்த பாடலை நீ எல்லாருமே பாடுறீங்களா? மேரா பாபா, இது சுலபமானது தானே. என்னுடையவர்னு சொல்லிட்டாலே அவர் நம்ம தங்களுடையவர் ஆக்கிட்டீங்க. அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைகள் தந்தையை விட என்ன இருக்குங்கம்மா, சாமர்த்தியசாலியா இருக்கீங்களாம். என்னுடையவர் அன்பை காட்டி அந்த அன்பால பகவானையே கட்டி போட்டுறாங்களாம். சொல்றதும் கேக்குறது. ஆமா. அப்ப கட்டுப்பட்டவர் என்ன பண்றாரா, யார் கட்டி போடுறவங்க சக்திசாலியா, கட்டப்பட்டவங்க சக்திசாலியா, யார் சக்திசாலின்னு கேக்குறாரு. கட்டி போட்டவங்க தானே சக்திசாலி. எனக்கு கட்டப்பட்டவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கட்டி போட்டது யாரு? குழந்தைகள் நீங்க தான். அதனால நல்ல அன்பு காட்டி காட்டி பாபா என்ன பண்ணிடுறோமா, கட்டி போட்டுடுறோமா. அப்ப கட்டப்படுபவர் வழிய மட்டும் உங்களுக்கு சொன்னாரு. இப்படி கட்டினால் கட்டப்படுவேன். அதாவது நீங்க மேரா பாபா அப்படின்ற ஒரு வார்த்தை, அன்பான வார்த்தைக்கு இறைவனே நமக்கு என்ன பண்ணிட்டாராம், என்ன கட்டுப்பட்டு இருக்காராம். அதுதான் நல்லது. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க, உலக நன்மை செய்பவர் ஆகுங்க, விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க. இதுதான் பாபா கொடுக்கிற வரம். தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான உள் உணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவர் ஆகுங்க. அதாவது நான் தான் இந்த குடும்பத்துக்கு பொறுப்புனா நம்ம எவ்வளவு கவனம் கொடுக்கிறோம் அந்த குடும்பத்து மேல. அதே மாதிரி இந்த உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா நான் அப்படின்னு நினைச்சு இந்த வீண் எண்ணங்கள்ல இருக்கிறது, வீணான உள் உணர்வுகள்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்க, விடுபட்டு இருங்க. நான் உலக நன்மையின் காரியத்துக்கு நிமித்தமாயிட்டேன். அப்ப இந்த பொறுப்பு நினைவுல சதா இருக்கணும். நான் யார், இறைவன் என தேர்ந்தெடுத்திருக்காரு. எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு? உலகத்துக்கே நன்மை செய்யறதுக்கு. அப்ப இந்த குடும்பத்துல வர சின்ன சின்ன விஷயத்துல அதுல போய் நம்ம வீண் விஷயங்கள்ல மூழ்கி இருக்க கூடாது. அப்ப அந்த பொறுப்பு நினைவுல இருந்தா நீங்க ஒருபோதும் யாருக்காகவும் தனக்காகவும் வீண் சங்கல்பங்கள், வீணான உள் உணர்வு உங்களுக்கு வராது. பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஒரு நன்மையில்லாத சங்கல்பத்தை கூட செய்ய முடியாது. அப்போ ஒரு வினாடி கூட வீணான உள் உணர்வு இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய உள் உணர்வு மூலம் வாயு மண்டலமே மாற்றம் அடைஞ்சிரும். அவங்க எப்படிப்பட்ட உள் உணர்வுல இருக்காங்க, நான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவன் அப்படின்னு. எனவே அனைவருக்காகவும் அவங்களுடைய சுப பாவனை, சுப விருப்பம் தானாகவே எப்பவுமே இருக்கும். பாபா இன்னைக்கு ஸ்லோகன் தராங்க, அஞ்ஞானத்தின் சக்தி கோபம், கோபம்னாலே அறியாமை தான். ஞானத்தின் சக்தி சாந்தி ஆகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ.